இது உயிருள்ள ரிஷா படத்தில் அந்த செயின் ஜெயபால் கேரக்டர் அது வந்து ஒரு டெய்லர் இது அது ஆக்சுவலாக ரஜினி சார் பண்ணுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் ரெடி பண்ணேன். அது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது அந்த படத்தில் அவர் பண்ண முடியல, அந்த கேரக்டர் தான் நான் நடித்தேன். ரஜினி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வேணும், அவர் என்னை வெறுத்து இல்லை, அவர் என்னை விரும்பினார். அன்னைக்கு சூழலில் அது அன்றைக்கி சூழலில் ஒரு பெரிய பேனரில் தான் நான் படம் பண்ணுவேன், சின்ன தயாரிப்பு கம்மியில் பண்ணலன்னாரு. நான் ஒரு தப்பு இல்லை ரஜினி சார், நான் பெரிய பேனர் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து நான் வேற ஒருத்தர் நீங்கள் தன்னம்பிக்கைங்கள வேற ஒருத்தர் மனசு உடைஞ்சிடுவான், கதையை மாற்றிடலாமா வேறு கதைக்கு போயிடலாம், அதே கதை. ஆனால் ரஜினி பேசுனா அவருக்கு ஒரு மீட்ரு, நான் பேசுனா அதுக்கு ஒரு மீட்ரு, ஏன் மீட்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். ரஜினியை பார்த்து நான் காப்பி அடிக்கல. ஏன் காப்பி அடிக்கலாம், என் இனிஷியல் இருக்கிறது டி ராஜேந்தர், டி இங்கே இருக்குது டி, நான் இதுக்கிட்ட இன்னும் காப்பி. அது ரஜினிக்கு பண்ணது வேறு, இப்போ நான் பேசுகிறேன், என்ன ஏன் முடி ஸ்டைலில் நான் வேறு மாதிரி போடுறேன் அப்படின்னு போட்டேன். அதுதான் செயின் ஜெயபால். ஆமாம், அங்கேருந்தே இந்த தாடியும் ஒரு அடையாளமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆரம்பத்துலேருந்தே அதோடைய நெஞ்சலூராகத்தில் கூட நடிச்சுவேன். என் தாடி என்னோட அடையாளம். அடையாளம் தாடியோட அடையாளத்தை நான் எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்லை, எழுந்ததில்லை.